ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோடைய விலை குறைஞ்சிருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை குறையுமா? அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் இப்போது வட்டி விகிதத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் எப்படி இருக்கும், தங்கத்தோடைய விலை அதிகரிக்குமா குறையுமா? அது பற்றின எல்லா சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் போட்டிருந்த வீடியோவில் இன்று கிராமுக்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருந்ததாக நான் சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்று 65 ரூபாய் குறைஞ்சிருந்ததுங்க. அது இன்று பார்த்திங்கன்னா 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை 1 கிராம் பார்த்திங்கன்னா 7070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதாவது சவரனுக்கு 520 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் தங்கத்துடைய விலை குறையுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸில் வட்டி விகிதத்தையும் குறைச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தோடைய கேள்வி என்னென்னா, ரேட் கட் வந்ததுக்கப்புறம் தங்கத்தோடைய விலை அதிகரிக்கும் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எப்படி குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழும்போம். ஸோ இன்று மட்டும்தான் குறையுமா, இல்லை மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா யூஎஸில் ரேட் கட் இருந்ததுன்னா 0.50 புள்ளிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த நிலையில் இப்போ ரேட் கட் எதிர்பார்த்ததை விட கம்மியாக, அதாவது 25 புள்ளிகள் 0.25 அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜில் தான் குறைச்சிருக்காங்க. அதாவது பென்ச்மார்க் வட்டி விகிதத்தை பார்த்திங்கன்னா 25 அடிப்படை புள்ளிகள் தான் குறைச்சிருக்காங்க. இதன் மூலம் வட்டி வரம்பு பார்த்திங்கன்னா 4.25% 4.50% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருடத்திலையும் பார்த்திங்கன்னா 2 முறை மட்டுமே வட்டி விகிதம் யூஎஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தங்கத்தின் மீது முதலீடு செய்வது கணிசமாக குறையும். அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த வருடம் 2024 தங்கத்தோடைய விலை அதிகரிச்சது இல்லைங்களா, ஒரு சவரனுக்கே ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கிட்ட அதிகரிச்சது இல்லையா, அந்த அளவுக்கு இல்லாமல் கணிசமாக தான் அதிகரிக்கும், ரொம்ப அதிகமான அளவுக்கு அதிகரிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்குமே இந்த தங்கத்தோடைய விலை இந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இறக்கும் பெரிய அளவுக்கு அப்ளை இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து கணிப்பும் நிபுணர்களுடைய கணிப்பாகவும் இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்று தங்கத்தோடைய விலை குறைந்தாலும் வரக்கூடிய நாட்கள், அதாவது ஜனவரி 20ஆம் தேதி வரைக்குமே இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை அடுத்த வருடம் இந்த வருடம், அதாவது 2024 அதிகரித்த அளவுக்கு 2025 அதிகரிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. ரேட் கட் ஒரு 4 தடவை அதுக்கப்புறம் ரேட் கட் ரொம்ப அதிகமான அளவுக்கு குறைக்கப்பட்டதுன்னா தங்கத்தோடைய விலை மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கருத்து கணிப்பு நிலவிட்டு இருக்குதுங்க. இதெல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்கிறேன். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பொருளாதார நிபுணர்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இதெல்லாமே ஒரு செய்தியாக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 0.50 புள்ளிகள் ரேட் கட் இருக்குன்னு எதிர்பார்த்த இடத்துல 0.25 புள்ளிகள் தான் ரேட் கட் கொடுத்ததன் காரணத்தினால தங்கத்தோடைய விலை அதிகரிக்காமல் குறைய தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஒரு கருத்தாக ஒரு கணிப்பாக சொல்லியிருக்காங்க. ஆனால் சர்வதேச லெவலில் தங்கத்தோடைய விலை குறைஞ்சதுனாலும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா, அதாவது யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இன்று பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வரைக்குமே குறையணும். அதாவது 7035 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குறையாமல் 65 ரூபா மட்டும்தான் இன்று குறைஞ்சிது. ஸோ பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் உங்களுக்கு கோல்டோட ரேட் குறைஞ்சதுனாலும் கொஞ்சம் இங்கே குறைவது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வருஷ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிறது மட்டும் கணிசமாக தெரியுதுங்க. ஸோ ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு ரேட்டு. ரொம்ப போன வருஷத்தில் ஏறின மாதிரி தாறுமாறாலாம் இந்த தடவை அதிகரிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இதற்கிடையில் சர்வதேச லெவலில் எந்த ஒரு பதட்ட சூழ்நிலை இல்லாமல், போர் பதட்டமெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா ஓகேங்க. அப்படி சப்போஸ் இடையில வேறு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா தங்கத்தோடைய விலை எப்போ போல் அதிகரிக்கத்தான் தொடங்கும். ஸோ இப்போதைக்கு சந்தையில் இருக்கிற நிலவரம் இதுதான். ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நாளைக்கு குறையுமா, சீட்டு கட்டலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சந்தேகம் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் சரி ஓகே, இப்போ என்ன சந்தையில் மார்க்கெட் நிலவரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்திட்டுனா நீங்கள் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை வெயிட் பண்ணி வாங்கிக்கலாமா, இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொருளாதார நிபுணர்களை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு ஒரு முக்கிய முடிவும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்குது, குறைஞ்சிட்ருக்கா அதிகரிச்சிட்ருக்கா
இருக்கா அப்படிங்கிறதையும் நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி